கொள்கின்றேன். கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடந்த சில சம்பவங்கள் நமக்கெல்லாம் தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்பா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 130 வருட பழமையான ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கீழே கோயில் இருந்தது என்று சொல்லி ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறார். ஒரு சில நாட்களில், ஒரு 2 நாள்ல உடனே அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்ய அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் ஆய்வு செய்ய வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அதில் 5 முஸ்லிம் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் காவல்துறையினால. இதை நம்ம பத்திரிகைகள்ல மீடியாக்கள்ல எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, நம்ம நினைத்து கொண்டிருப்பது முஸ்லிம்கள் அந்த ஆய்வு செய்ய வந்த அந்த அதிகாரிகளை தடுத்தார்கள், அதனால் பிரச்சனை ஏற்பட்டது, அதனால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மாறாக அங்கு நடந்த உண்மை சம்பவம் என்னன்னா, அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியவாறு பள்ளிவாசலை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் ஆயுதங்களோடு திரளுகிறார்கள். அப்ப பள்ளிவாசலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்களும் ஒன்று திரளுகிறார்கள். அந்த நேரத்தில் அதையும் மீறி, முஸ்லிம்களுடைய அந்த எதிர்ப்பை மீறி அந்த மக்கள் உள்ளே புகுந்து, அவர்கள் கலவரக்காரர்கள் உள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய குரான்கள் எரிக்கப்படுகிறது, மின்விசிறிகள் உடைத்து நொறுக்கப்படுகிறது, பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்படுகிறது. ஆனால் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படாமல் அதை தடுக்க முயற்சி செய்த முஸ்லிம் இளைஞர்கள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்திலேயே கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள், இப்ப அதுக்கு மேலே ஆயிருக்கும், 2500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், மத்திய பிரதேசத்துல ஒரு 16 வயது சிறுவன், ஒரு இளைஞன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு 6 வயசு முஸ்லிம் பையன் குழந்தை, இன்னொரு பையனுடைய வயசு ஒரு 9 வயசு, இன்னொரு பையன் ஒரு 11 வயசு, இப்படி ஒரு 3 முஸ்லிம் சிறுவர்களை தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்டி அவருடைய கன்னத்திலே மிக கொடூரமாக அடிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள், குழந்தைகள் வலிதாங்காமல் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த வலிதாங்காமல் வருகிறது. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் என்ன கொடூரமாக காலால் அவன் மிதிக்கிறான். இதை இன்னொரு பையன் அதை வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. ஆனால் அந்த செயலை செய்த அந்த சிறுவன் மட்டும் கைது செய்யப்படுகிறான். அவன் மைனருங்கிற அடிப்படையில இப்ப அவன் விடுதலை கூட ஆயிருக்கலாம். ஆனால் அதை வீடியோவாக எடுத்தவன் கைது செய்யப்படவில்லை. அப்ப இது மாதிரி நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினோட நிலைமை இப்படி ஒவ்வொரு நாளும் இதை ஒரு பட்டியல் போட்டு பேசணும்னா, ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் குறிப்பாக வட மாநிலங்களிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் நாட்கணக்கிலே பேச வேண்டும். அந்த அளவுக்கு பாதிப்புகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த சமுதாயம் வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக, இந்த சமுதாயத்தை எந்த வகையிலும் தொட முடியாத ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள் எந்த வகையிலும் பாதிப்பிற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, அந்த அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்னு சொன்னா அதனுடைய கொள்கைகள் மக்களால் பின்பற்றப்பட வேண்டும், அதனுடைய கொள்கைகள் மக்களால் பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற மத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு மத்தியில
எடுத்து சொல்லக்கூடிய பயிற்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது சொன்னா, பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், சாதாரணமான சில விஷயங்களுக்காக வேண்டி, எப்ப வெளிப்படையாக சொல்ல போனால் மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு அதிலேயே தங்களுடைய சிந்தனைகள் முழுவதையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, தொட்டு தொழுகலாமா தொடாம தொழுகலாமா, இதற்கு பின்னால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற பல மசாயில் பிரச்சனைகளை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு, பிற இன்னைக்கா நாளைக்கா இது மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு இதற்காக வேண்டிய ஓரிரை கொள்கைக்கு வந்தவர்கள் கூட, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கூட தனித்தனி குழுவாக பிரிந்து கொண்டு, இதுதான் வேலை, அவர் தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் குழு குழுவாக பிரிந்து கொண்டு, இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆகாது, என்ன பெரிய பிரச்சனை, ஒரே ஒரு விஷயம் மசாயில் சம்பந்தப்பட்ட தொழுகை விஷயத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது சின்னஞ்சிறு விஷயத்திலோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில எந்த விதமான தொடர்பும் இருக்காது. இவர்கள் தனியாக பிரிந்து நிற்கக்கூடிய நிலைமை, அவர்கள் தனியாக பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி நம்முடைய முழுமையான கவனம் முழுவதுமே இது சார்ந்த மார்க்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல, மசாயில் சார்ந்த சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெறுமனே இந்த தொழுகையை எவ்வாறு தொழுவது, திக்ரு எவ்வாறு செய்வது, நோன்பு எவ்வாறு கடைபிடிப்பது, ஹஜ் எப்படி செய்வது என்பதை மட்டும் சொல்வதற்காக வந்தவர் அல்ல. அப்படி வந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களில் 100 பேர்களில் முதல் இடத்தை மைக்கேல் ஹார்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்க மாட்டார். அதை போன்று உலகத்தினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகமான என்சைக்ளோபீடியா அது என்ன செய்கிறது சொன்னா, உலகத்தில் மிகச்சிறந்த சட்டங்களை, உலகத்திற்கு மிகச்சிறந்த சட்டங்களை எடுத்து சொன்ன 10 பேருடைய லிஸ்டை போட்டு அதுல முதலிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர்றான். என்ன காரணம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் மிக சிறந்த ஒழுக்க மேம்பாடுகளை, மிக சிறந்த சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் குர்ஆன் முழுவதும் இருக்கக்கூடிய பல நபிமார்களை பற்றி வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். அதற்காகத்தான் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதற்காகத்தான் அவர்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். எல்லா நபிமார்களுடைய நீங்கள் வரலாற்றையும் நீங்கள் படித்து பாருங்கள். அனைத்து நபிமார்களும் இறைவனை மறுத்தவர்களுக்கு மத்தியில அந்த பிரச்சாரத்தை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்கிற விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அடிக்கப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்தினுடைய மேன்மை குறித்து, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை குறித்து கொண்டு போவதற்குண்டான வேலையை நம்ம செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம், நிறைய இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு கல்லூரியில உங்களுடைய நபிகள் நாயகத்தை பற்றி பேசு என்று ஒரு 10 நிமிஷம் ஒரு உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, உங்களுடைய தலைவரை பற்றி பேசு, அல்லது ஒரு நீ கடைபிடிக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை சொல் என்று சொன்னால் தைரியமாக எழுந்து நின்று பேசக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. அப்ப அது அவர்கள் மீது குறை இல்லை, அதுக்குண்டான பயிற்சிகள் நாம எந்த இயக்கமும் கொடுப்பதில்லை. வேற வேற விஷயத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த மற்ற மக்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும், அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை, சிந்தனையை அவர்களுக்கு மத்தியில் விதைப்பதில்லை. அவர்களுக்கு அதுக்குண்டான பயிற்சியும் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப என்ன நடக்கும் சொன்னா, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய நிலை சுருங்கி போகக்கூடிய நிலையில நாம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறை திருக்குர்ஆன் சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்கு கடுமையாக தீமை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கூட
அழகிய முறையிலே நன்மை செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மீது கடும் பகைமை கொண்டவர்கள் கூட உற்ற நண்பர்களாக மாறி போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை திருக்குறானில் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில பிற மக்களுக்கு மத்தியில எப்படி எல்லாம் தாவா செய்ய வேண்டும், குறிப்பாக பெண்கள். இன்னைக்கு நம்முடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை மணிக்கணக்கில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களிடத்துல இஸ்லாத்தினுடைய மாண்பை குறித்தோ இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒழுக்க விஷயங்களை குறித்தோ பேசக்கூடிய அளவுக்கு பயிற்சி உடையவராக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை. என்ன காரணம் சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் எல்லாரும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று சில கொள்கைகளை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதுதான் இஸ்லாம் என்கிற வகையில செயல்படக்கூடியவர்களாக, அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை போன்று சித்தரிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில் இருந்து மாறி நம்முடைய முழு கவனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் ஒவ்வொரு பெண்களுடைய சிந்தனையும் நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய பிற சமுதாய மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இது முஸ்லிம் சமுதாயம் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான முதல் வழிமுறை. அடுத்ததாக, இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு வலிமை மிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒழுக்கம் மிக்கவர்களாக இருக்கணும். எந்த ஒரு சமுதாயத்துல எந்த ஒரு குடும்பத்தில் ஒழுக்கம் கெட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு குடும்பத்துல ஒருத்த மது அருந்தக்கூடியவனாக அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு தவறான ஒழுக்கக்கேடான செயலை செய்யக்கூடியவளாக இருந்தால் அந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடியதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். அந்த குடும்பத்துல பெண் எடுக்கிறதோ அல்லது பெண் கொடுக்கிறதோ அது மாதிரியான காரியங்களை செய்ய நாம மறுப்போம். அதே போன்ற ஒரு வீதி இருக்குது, அந்த வீதியில ஒரு 4 பேர் குடிகாரனா இருந்தா அந்த வீதிக்கே ஒட்டுமொத்த அவமானமும் போய் சேரும். அந்த தெருவே என்ன செய்யப்படும்? அதுல பல நல்லவர்கள் இருப்பார்கள், பல ஆயிரம் நல்லவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் கூட என்ன செய்யப்படும்? இந்த 4 பேரினால், இந்த ஒழுக்கம் கெட்ட 4 பேரினால் ஒட்டுமொத்த அந்த தெருவுக்கே அவமானமும் அவதூறும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் திட்டமிட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிராக திட்டமிட்டு குறிப்பாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைத்து எந்த அளவுக்கு சொன்னா, சமீபத்துல ஆலிவ் கிட்ஸினுடைய கல்வி நிறுவனர் சையது முகமது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்ட அந்த இளைஞர்களோடு பழகி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்கள், எதையெல்லாம் போதைப் பொருட்களாக உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதை போன்ற ஒரு விஷயங்களை புலனாய்வு செய்து சமீபத்தில் இந்த தண்டோரா தமிழன் என்னக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேட்டி கொடுக்கிறார். அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனம் பதைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய அந்த மதுபானங்களை எல்லாம் குடிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு காலத்துல நம்மெல்லாம் சிறு இளைஞர்களாக இருந்த நேரத்துல போதைப் பொருட்கள் என்று சொன்னால் இந்த சாராயம் அல்லது புகையிலை, அதை தாண்டி கஞ்சா, இது மாதிரி விஷயங்கள் தான் போதைப் பொருட்களாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதாரண ஒரு மதுபானத்தை குடிப்பவன் அதிகபட்சம் ஒரு காலையில மதுபானத்தை குடிக்கிறான்னு சொன்னா சாயங்காலம் வரைக்கும் அதனுடைய போதை இருக்கும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? குறைஞ்சது 3 நாளைக்கு அந்த போதை அவனுடைய உடல்ல இருக்கும். அவனுடைய மூளைய 3 நாள், குறைஞ்சபட்சம் 3 நாளைக்கு அந்த போதையில அவன் அப்படியே மிதந்துட்டு இருப்பான். அவனை நீங்கள் அடித்தாலும் கூட உங்களை பார்த்து சிரித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சூடு சொரணையும் மற்றவர்களாக போதையிலேயே இருக்கக்கூடிய பல பொருட்கள், அதாவது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே
உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்த பல போதைப் பொருட்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கு. நீங்க இதை பேசணும்னா நிறைய நேரம் பேசணும். ஆனா நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்க அந்த யூடியூப்ல போய் பாருங்க. தண்டோரா தமிழன் என்னக்கூடிய அந்த சேனல்ல சையது முகமது என்னக்கூடிய அந்த பத்திரிகையாளர் பேசி இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய தகவல்களை தயவு செய்து நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதித்திட்டம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சமீபத்துல தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்யுதுன்னா, இது மாதிரி போதைக்கு அடிமையான இந்த போதையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு அதிரடி பல ரெய்டுகளை நடத்துகிறார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் உட்பட பல இடங்கள்ல அதிரடியாக சோதனைகள் நடத்தும் பொழுது பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் மன்சூர் அலிகான் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் உட்பட 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களும் கைது செய்யப்படுறாங்க. அப்ப இவர்கள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப விற்பனை செய்தவர்கள் எப்படி எந்த அளவுக்கு முஸ்லிம் இளைஞர்கள் முஹல்லாக்கள்ல இதை சப்ளை செய்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு போதையின் பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய சமுதாயம் திசை திருப்பப்படக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரையிலும் இளம் பெண்களை அந்த இணையதளங்கள்ல எப்படியாவது ஆபாசமாக இஸ்லாத்திற்கு எதிரான ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பெரிய கூட்டம் ஐடி ஃபீல்டுல ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இதை பற்றியெல்லாம் எந்த வகையிலும் நமக்கு கவனம் அது குறித்த எச்சரிக்கை உணர்வோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளம் பெண் இஸ்லாத்திற்கு எதிராக அவள் வெளியே வந்துட்டான்னு சொன்னா அவளை அரவணைத்து அவளை எவ்வளவு ஒழுக்கக்கேடான செயல்களை எல்லாம் செய்ய வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வைப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு 2 இளம் பெண்கள் இரட்டையர்கள், என்ன பில்சீனா என்னமோ ஒரு 2 பெண்கள், இன்னைக்கு அவங்க ஒரு நேரத்துல இணையதளத்துக்கு அவங்க எப்படி வர்றாங்கன்னா துவாக்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். தூங்கும் போது ஓதும் துவா, இது மாதிரி துவாக்களை சொல்லி வீடியோக்கள் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க அப்படியே மாறி மாறி போய் அப்படியே டான்ஸ் கூத்து எல்லாம் மாறி இன்றைக்கு கோயில் திருவிழாக்கள்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்களை எந்த வகையிலும் முஸ்லிம்கள் அணுக முடியாத அளவிற்கு அவர்கள் பிற மதத்தை சார்ந்த மக்களால் ஒரு பெரும் கூட்டம் அவர்களை கவர் செய்து எந்த வகையிலும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி விடாத அளவிற்கு இஸ்லாத்தை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த காரியத்தை அவர்கள் செய்வதற்குண்டான எல்லா வகையிலும் அவர்கள் ஊக்கப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எல்லா வகையிலும் முஸ்லீம் இளைஞர்களும் இளைஞர்களையும் ஒழுக்கக்கேடான பாதைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல வகைகளில் முயற்சி எடுக்கப்படுகிறது. குறிப்பாக இதுல நம்ம பெற்றோர்கள் இத ஒழுக்கம் என்பது நம்ம ஒரு 10 வயசு வரைக்கும் மதரசாக்கள்ல படிக்கும் பொழுது மற்றும் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மதரசாக்கள்ல குரானை அரபியில தஜ்வீதோடு ஓதுவது எப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி தருவார்கள். அதுபோக அவர்களுடைய சிறிய வயதிற்குள்ள இருக்கக்கூடிய பல செய்திகளைத்தான் சொல்லி தருவார்கள். மாறாக பெற்றோர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னா அந்த பையனுடைய செல்போன், இன்றைக்கு நிறைய இளைஞர்களுடைய செல்போன் பாத்தீங்கன்னா அவருடைய செல்போனை நீங்க ஓபன் பண்ணவே முடியாது. வாட்ஸ்அப்புக்கு தனியா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கான், யூடியூபுக்கு தனியா பாஸ்வேர்டு, பேஸ்புக்கு தனியா, அவன் எத்தனை ஆப் வச்சிருக்கிறானோ எல்லாத்துக்கும் தனித்தனியா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறது பாக்குறோம். உங்க வீடுகள்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவனுடைய போனை நீங்க எக்காரணம் கொண்டு தொடவே முடியாது. அப்படி பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா அவன் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இது நிறைய நம்முடைய எந்த ஒரு மனிதனுடைய செல்போன் இன்னைக்கு செல்போனில் உபயோகப்படுத்தாதுன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா அது உடல்ல ஒரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி கண்ணு காது மூக்கு மாதிரி அது உறுப்பாக மாறி போய்விட்ட சூழ்நிலையில செல்போனை உபயோகப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இல்லை. மாறாக இன்னைக்கு செல்போனை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் திறந்த புத்தகமாக இருக்கணும். ஒருத்தனுடைய செல்போன்ல பாஸ்வேர்டு இல்லாம அதை நீ யார் வேணாலும் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு இருந்தா அவன் ஓரளவுக்கு யோக்கியமானவன் அர்த்தம். எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னா
அவன் எந்த வயசுக்காரனாக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவன் தான் அர்த்தம். குறிப்பாக இன்றைக்கு இளைஞர் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பையனுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த செல்போனில் அவன் என்ன பார்க்கிறான், என்ன செய்யறான், எதுவுமே நமக்கு தெரியாது. அது அவனுடைய பர்சனல் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது பர்சனல் அல்ல. அவனுக்கு ஒரு திருமணம் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அது பர்சனலா இருக்கலாம். அதுவும் கூட பர்சனல். மனைவி உடைய செல்போனை கணவன் பார்க்கக்கூடிய நிலையில, கணவனுடைய செல்போனை மனைவி பார்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கணும். அப்ப இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருளில் இருக்கக்கூடிய என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காதவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால், கடைசியில் வழி தவறி போனதுக்கு பின்னாடி இன்னைக்கு அந்த மன்சூர் அலி கானுடைய நிலையை நீங்க பார்க்கலாம். அவர் அந்த தன்னுடைய மகன் சிறைச்சாலைக்கு வண்டியில ஏத்திட்டு போகும்போது அவர் சொல்றார், என்னுடைய மகன் வாழ்க்கையில சிகரெட் குடிச்சது கூட நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப நம்ம குழந்தைகள் என்ன செய்கிறது நமக்கு தெரியறது இல்ல. படிப்புல நல்லா படிக்கிறானா அது மட்டும் பார்க்கிறோம். சம்பாதிக்கிற பையனா இருந்தா வீட்டுக்கு திருப்தியான முறையில பொருளாதாரத்தை கொண்டு வருகிறானா என்பதை மட்டும் தான் பார்க்கிறோம். ஒழுக்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பார்ப்பதே இல்லை, கண்காணிப்பதே இல்லை. அவன் ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதற்கு பின்னாடி என்ன செய்யறோம், என் பையன் இப்படி இருப்பான் நான் நினைக்கல, என்னுடைய பிள்ளை இப்படி இருப்பான் நான் நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து ஒரு சமுதாயம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தால் மட்டுமே அந்த சமுதாயம் வலிமை மிக்க சமுதாயமாக இருக்கும். சமீபத்தில் மீலாது விழாவில் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெகத் கஸ்பர் என்னக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தின்னு சொன்னா, 1990 ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய சமூகவியல் ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்யறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 110 கோடியா இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு 25-30 வருட காலம் கழித்து சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். அப்ப முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 கோடி பேர் அதிகப்படுத்தப்பட்டு 160 கோடியாக இருக்கிறது. அதே ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 2050 இந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 210 கோடியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் சொல்றோம் இல்லையா, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல ஒழுக்கக்கேடு என்பது உச்சகட்டத்தில் இருக்கு. ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஆணும் பெண்ணும் அல்லாத நீ ஒரு நாயை கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், நீதிமன்றங்கள் அதற்கு அனுமதி தருகின்றன. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் அதை கண்டிக்கவில்லை. போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை எந்த வகையிலும் தடை செய்யவில்லை. எப்படி உச்சகட்ட ஒழுக்கக்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், ஒரு சிறுபான்மையாக அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், அவர்களுடைய குடும்பம் ஒழுக்கமிக்க குடும்ப விஷயத்துல கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மதுவை தொடுவதில்லை. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அரைகுறை ஆபாச ஆடைகள் அணிவதில்லை, ஆபாச நடனங்கள்ல பங்கு கொள்வதில்லை, போதை பொருட்களின் பக்கம் தங்களுடைய சிந்தனையை செலுத்துவதில்லை. இதை பார்த்துதான் மிகப்பெரிய அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நாம் ஒழுக்கத்தை சரியான முறையில பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வலிமை மிக்கவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருவோம். அதற்கு அடுத்ததாக, பொதுவாகவே இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக ஓடி போய்
உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக நம்முடைய மார்க்கம், நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த வேதம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டி இருப்பதை பார்க்கும். இன்றைக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எந்த இடத்துல பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக முஸ்லிம் சமுதாயம் தான் களம் இறங்கி அதற்குண்டான எல்லா வகையிலும் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உயிரை கூட பணையும் வைத்து பல வகைகளிலும் அந்த மக்களை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உலகத்துல பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் அவர்கள் சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களை கூட தங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே அனுமதிக்காத சூழ்நிலையில பள்ளிவாசல் மட்டும் நீ எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இங்கே உனக்கு தங்குவதற்கான இடம் தரப்படுகிறது என்று கூவி கூவி அழைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் உணவு உடை எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எது என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கிறது. இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட அந்த பெங்கால் புயல் என்னக்கூடிய அந்த நேரத்திலும் கூட கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள்ல ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கிறோம். இது மட்டும் பத்தாது, இஸ்லாம் நமக்கு இதை மட்டும் பேரிடர் காலங்களில் மட்டும் உதவி செய்யக்கூடிய நிலையில் நம்மை மார்க்கம் உருவாக்கவில்லை. மாறாக நாம் எல்லா வகைகளிலும் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் கூட உதவி செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா வகையிலும், ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக. இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லீம் என்பவன் எந்த வகையிலும் பிறருக்கு எந்த வகையிலும் அநீதி இழைக்காதவனாக, தீங்கிழைக்காதவனாக இருக்க வேண்டும். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது உனக்கு நீ செய்து கொள்ளக்கூடிய நன்மை. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க! மற்றவர்களுக்கு நீ தீங்கிழைக்காமல் இருப்பது உனக்கு நீ செய்து கொள்ளக்கூடிய நன்மைன்னு ரசூல்லா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் ஒன்று விடுதலை கொடுக்கப்பட்டவராக இருப்பார் அல்லது இவர் விடுதலை அளித்தவராக இருப்பார் என்று ரசூல்லா சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, யார் ரசூல்லா, நீங்கள் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தார், இவர் இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள், துன்பங்கள், தொல்லையில் இருந்து விடுதலை அளிக்கப்பட்டவராக, நிம்மதி அளிக்கப்பட்டவராக சென்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இவர் ஒரு இறை நிராகரிப்பாளராக, இறைவனை மறுக்கக்கூடியவராக இருந்தால் இவர் மூலியமாக பறவைகளுக்கும் இன்னும் பிற விலங்குகளுக்கும் இன்னும் மனிதர்களுக்கும் ஏற்பட்ட தொல்லைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இப்படித்தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடிப்படை தன்மை. எந்த வகையிலும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியில நிக்கிறாங்க, எந்த வகையிலும் பிற மக்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் தராதவர்களாக, இன்னும் பிற மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ. இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமே பிறன் நலன் நாடியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பக்கத்து தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூதாட்டி சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டு நடந்து செல்லுகிறார்கள். அப்போ ரசூல்லா அவர்களிடமிருந்து அந்த சுமைகளை தான் வாங்கி சுமந்து கொண்டு செல்லுகிறார். அந்த கிழவியை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு அவசரமாக எங்கே செல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், இங்க ஒரு முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாராமா, அவர் மதம் மாற்றம் செய்யக்கூடியவராக இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய மதத்திலிருந்து என்னை எங்கே மாற்றி விடுவார் என்பதற்காக நான் இந்த ஊரை விட்டு வெளியே செல்லுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல வசைபாடக்கூடிய செய்திகளை பேசிக்கொண்டு வருகிறார். எல்லாம் பேசி முடிச்சு போய் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகும் பொழுது ரசூல் அந்த சுமைகளை அந்த பெண்ணிடத்துல ஒப்படைக்கும் பொழுது அந்த வயசான கிழவி கேட்கிறாங்க, அப்பா நீ யாரப்பா இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இவ்வளவு நேரம் திட்டிக் கொண்டு வந்தீங்க இல்லையா, அந்த முகமது நான் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்தது என்று சொன்னால், அந்த கரடு முரடான மக்களுக்கு மத்தியில மிக சிறந்த நீதியாளர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறார். அந்த நாட்டினுடைய ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். அவருடைய போர்க்கவசம் தொலைந்து போய்விட்டது. அது ஒரு கிறிஸ்தவரிடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிறிஸ்தவரை சந்தித்து, இது என்னுடைய போர்க்கவசம், இதை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் மறுக்கிறார். அப்ப கோர்ட்டு நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. நீதிபதி ஜுரை விசாரிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, இந்த போர்க்கவசம் உங்களுடையது என்பதற்குண்டான ஆதாரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய போர்க்கவசம் என்பதற்கான ஆதாரம் என்னுடைய 2 மகன்கள் தான், ஹசன் ஹுசைன், இந்த 2 மகன்கள் தான் இதற்குண்டான ஆதாரம் என்று சொல்லுகிறார். நீதிபதி சொல்லுகிறார், குடும்பத்தாருடைய சாட்சியை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறார். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறாங்க, இந்த என்னுடைய 2 மகன்களையும், ஹுசைன் ஹசன், இந்த 2 மகன்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட, சொர்க்கம் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட இவர்களுடைய சாட்சியை மறுக்கிறீர்களா என்று சொல்லும் பொழுதும் கூட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கிறிஸ்தவரை கூப்பிட்டு, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாத நிலையில சத்தியம் செய்ய வைப்பதுதான் தீர்வு. அந்த கிறிஸ்தவரை கூப்பிட்டு, நீங்கள் உங்களுடைய போர்க்கவசம் என்பது என்று நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர் சொல்லுகிறார், ஒரு ஜனாதிபதி பொய் சொல்ல மாட்டார் அல்லது பொய் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டார் என்கிற இரட்டை அர்த்தத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது என்னுடைய போர்க்கவசம் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த போர்க்கவசத்தை நீதிபதி அதை எடுத்து சொல்ல உத்தரவிடுகிறார். அதை எடுத்துட்டு ஒரு 10 அடி போயிட்டு திரும்ப வருகிறார். வந்து அவர் சொல்லுகிறார், ஒரு ஜனாதிபதியின் மீதே, ஜனாதிபதிக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்ல முடியும் என்கிற ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப எந்த வகையிலும் பிறருக்கு அநீதி இழைக்காத, தீங்கிழைக்காத ஒரு மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம். அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்பதான் நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக வரக்கூடிய அவதூறுகள், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக மிகப்பெரிய அவதூறுகள், பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்ய முடியுமோ எல்லா வகையிலும் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சினிமா துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய் சினிமா துறைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான இயக்குநர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசப்படுகிறது. ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக திரைப்படங்களை எடுக்க சொல்லி என்னை வற்புறுத்தினார்கள், என்னை ஊக்கப்படுத்தினார்கள் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வருஷத்துல 4 படம் முஸ்லிம்களுக்கு எதிரான திரைப்படங்கள் வருகிறது. இன்னும் சில வாரங்கள்ல சபர்மதி எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரு திரைப்படம் வரப்போகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், குஜராத் கலவரத்திற்கு காரணம் அதுதான், முஸ்லிம்கள் தான் அந்த ரயில் பெட்டி எரித்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். அது முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்று ஒரு அவதூறை பரப்புவதற்கு ஒரு திரைப்படம் வருகிறது. இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் மூலியமாக, மீடியாக்கள் மூலியமாக, பத்திரிகைகள் மூலியமாக எல்லா வகையிலும் நமக்கு எதிரான செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அப்ப நம்ம இதை முறியடிக்க வேண்டும், இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதை தவிர வேற எந்த தீர்வும் இல்லை. அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு நாம் நம்முடைய சமுதாயம் வலிமை மிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, நம்முடைய இளைஞர்களை உயர் கல்வியில அரசு மிக சிறந்த வழக்கறிஞர்களாக உருவாக்க வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அரசு அதிகாரங்கள்ல வருவதற்குண்டான வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம செல்வந்தர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா, பள்ளிவாசல்களுக்கு ஒரு தொகையை கொடுத்தால் திருப்தி அடைந்து விடுவது, அல்லது வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போனா அது பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறார்கள்.
தெரு தெருவுக்கு பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் உருவாக்குவதில் செலுத்தக்கூடிய கவனத்தை பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்காக நாம் கவனம் செலுத்துறதே இல்லை. ஒரு பள்ளிவாசலும் மதரசாக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அரசு துறையில குறிப்பாக வழக்கறிஞர்களாக மிக சிறந்த வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சமீபத்தில் அலிகர் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அலிகர் யூனிவர்சிட்டி 50,000 மாணவர்கள், 50,000 முஸ்லிம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை அரசு உடைமையாக்க மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதை அரசுடைய சொத்தாக மாற்ற முயற்சி எடுக்கிறார்கள். அதற்கு அப்படி அவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுது சுப்ரீம் ஹைகோர்ட்ல வழக்கு யார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கபில் சிபல், ராஜீவ் தவன், இன்னும் சல்மான் குர்ஷித் போன்ற மிகச் சிறந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்து 150 ஆண்டு கால வரலாற்றை ஆவணமாக சமர்ப்பித்து சர் சையது அகமது அலிகான் என்னக்கூடிய ஒரு தனிநபர் தெரு தெருவாக செல்வந்தர்களிடத்துல, முஸ்லிம் செல்வந்தர்களிடத்துல போய் இஸ்லாமியர்கள் கல்வியில முன்னேற வேண்டியதனுடைய அடிப்படை விஷயங்களை சொல்லி அதை உருவாக்கி இன்றைக்கு பல சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, அதற்கு பின்னாலும் உலகம் முழுக்க பல முக்கிய உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அலிகர் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள். அப்ப அதை வழக்கு தொடர்ந்து 150 ஆண்டு கால ஆவணங்களை கோர்ட்ல சமர்ப்பித்து இன்றைக்கு சுப்ரீம் ஹைகோர்ட் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, அது முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட சொத்து, இதை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள இயலாது என்று உத்தரவு பிறப்பித்து இருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு தீர்ப்பு, மிக அற்புதமான தீர்ப்பு வந்திருப்பதை பார்க்கலாம். வழிபாட்டு தலங்கள் எப்படி 1947க்கு முன்னாடி யார் யார் கையில் இருந்ததோ அது அவரவர் கையில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வழக்கை தொடுத்தவர்கள் யார் தெரியுமா? பிஜேபி சார்ந்த சுப்பிரமணிய சாமி ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களையும், பழமையான பள்ளிவாசல்களை எல்லாம் அதெல்லாம் கோயிலாக ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுக்கிறார். அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் யார் தெரியுமா? முஸ்லீம்கள் அல்ல, இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையின் கட்சி தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்து இன்றைக்கு அதுதான் தீர்ப்பாக வந்திருக்கு. எந்த வழிபாட்டு தளத்திலும் இனிமேல் கை வைப்பதற்கு எந்த நீதிமன்றமும் உத்தரவிட முடியாது என்கிற தீர்ப்பு வந்திருக்கிறது பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பொருட்களை, சொத்துக்களை, மதரசாக்களை, கல்வி நிறுவனங்களை, அதை போன்ற பள்ளிவாசல்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா வகையிலும் அரசு மட்டத்தில் நம்ம வரணும். அதுக்கு வரணும்னு சொன்ன அடிப்படையாக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். எல்லா துறையிலும் மிகச்சிறந்த கல்வி அறிவு கொண்ட மாணவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள். வெறும் 800 கிராம்ல பள்ளப்பட்டியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் மாணவன் செயற்கைக்கோளை தயாரிக்கிறான். எல்லா அறிவும் இருக்கிறது. ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இடத்தில் சேர்த்துவதற்குண்டான பொருளாதாரம் இல்லை. செல்வந்தர்கள் எல்லோருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் அவருடைய செல்வத்தை எதற்காக செலவு செய்ய வேண்டுமோ அதை செலவு செய்வதில்லை. மாறாக இன்றைக்கும் மேட்டுப்பாளையத்தில் குறைஞ்சபட்சம் 20 முறை ஹஜ் செய்த ஆட்களை நம்ம அடையாளம் காட்ட முடியும். வருஷம் உம்ரா செல்லக்கூடிய ஆட்களை அடையாளம் காட்ட முடியும். அப்ப இதுதான் இந்த இப்படி செல்வம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு முறை செய்தால் போதும். அப்ப மீறி இருக்கக்கூடிய செல்வத்தை நம்முடைய இளைஞர்களுக்குடைய கல்வி மேம்பாட்டுல இன்றைக்கு நம்ம நிறைய பேசுறோம், ஆனந்தப்படுகிறோம். இன்றைக்கு எல்லா வகையிலும் நீதிபதிகள் இருந்து எல்லோருமே இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதற்குண்டான செயல் திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஒரு ஆதிவாசியாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும், RSS போன்ற அமைப்புகள் அவர்களை சந்தித்து, நீ இந்த படிப்பை படி, உனக்கு படிப்பிற்குண்டான எல்லா செலவையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி கொடுத்து அவனை கொண்டு போய் நிறுத்துறான். அதனாலதான் VHP விஸ்வ பரிஷத்தினுடைய மாநாட்டில் போய் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார்,
முஸ்லீம்கள் ஆபத்தானவர்கள் என்று அவர் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை உருவாக்கியது இது போன்ற RSS போன்ற அமைப்புகள். அப்ப நம்முடைய சமுதாயத்தின் பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள மாணவர்களை நான் சமுதாயம் உருவாக்கினாதான் இன்னைக்கு நான் என் பையனை படிக்க வச்சா, நான் மட்டுமே என்னுடைய குடும்பம் மட்டுமே கஷ்டப்பட்டு படிக்க வைத்தால் என்னுடைய பையன் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கிறவனா இருப்பான். என்னுடைய பையனுடைய படிப்பிற்கு இந்த சமுதாயம் பொறுப்பேற்றுக் கொண்டால், சமுதாயம் ஊக்கப்படுத்தினால் அவன் சமுதாய அக்கறை உடையவனாக இருப்பான். இதை நம்ம புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில இன்றைக்கு காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில எல்லா வகையிலும் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறுவதற்குண்டான வழிகளை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி வைத்து வறுமையில் அதற்கு பரிசாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்கின்றவன்.